நடந்து முடிஞ்ச சென்னை புக் ஃபேரில் நியர்லி 2500 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணேன். அண்ட் ஒரு 4 to 5 ஹவர்ஸ் ஃபுல்லாக எல்லா ஸ்டாலுமே போய் சுற்றி பார்த்தேன். எல்லாம் பார்த்து இந்த ஒரு கட்டப்பை ஃபுல்லாக நியர்லி ஒரு 20 to 25 புக்ஸ் வாங்கியிருக்கேன். என்னென்ன புக்ஸ் வாங்கியிருக்கேன்னு பார்ப்போம். வெல்கம் பேக் டு ராஜி ரீட்ஸ். நான் உங்கள் ராஜி. எல்லாரும் நினைக்கலாம், என்னடா புக் ஃபேர் முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆச்சு, இப்போ போய் புக் ஃபேரில் வாங்கின புக் வந்துட்டு அன்வால் பண்ணுறாங்கன்னு. பட் எனக்கு நிறையா காலேஜில் ஒர்க் இருந்ததுனால நான் இந்த வீடியோ வந்துட்டு ஷூட் பண்ணாமே வச்சுருந்தேன். ஸோ ஃபைனலி ஷூட் பண்ணிட்டேன். என்னென்ன ஸ்டாலில் என்னென்ன புக்ஸ் வாங்கினேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் ஃபர்ஸ்ட் என்ன புக் வாங்கினேன்னா பால்யகால சதி, வைக்கம் முகமது பஷீர் எழுதினது. தமிழில் வந்துட்டு குலச்சல் யூசுப் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம் எல்லா இடத்துலையுமே பார்த்தப்போ வந்துட்டு இந்த புக் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த புக் வந்துட்டு ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடி எழுதின நாவலுங்கிறாங்க. இன்னும் இன்னும் இவ்வளோ நாள் 50 வருஷம் கழிச்சும் இந்த புக்கை பற்றி பேசுகிறாங்கன்னா இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி படிச்சுக்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருந்துச்சு. அதனால் வாங்கினேன். ஸோ வைக்கம் முகமது பஷீரோட புக்ஸ் பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவரோட ஃபர்ஸ்ட் புக் வந்து எனக்கு இதுதான். படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஹர் ஸ்டோரிஸ் போயிருந்தேன். அங்கே 3 புக் வாங்கினேன். சூலி, ஆண்கள் நலம், துப்பட்டா போடுங்கள் தோழி. ஸோ துப்பட்டா போடுங்கள் தோழி பற்றி நான் சொல்லவே வேணாம். நிறைய பேர் இந்த புக்கை பற்றி பேசியிருக்காங்க. இந்த டாப்பிக்கே ஒரு மாதிரி நம்மளை வெறுப்பேற்றுற மாதிரி தான் இருக்கும். என்னடா இது துப்பட்டா போடணுமா நம்மன்னு சொல்லிட்டுனா எல்லாருமே வந்துட்டு இந்த புக் டைட்டில் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ஃபீல் ஆகும். பட் உள்ளே பார்த்தா வேறு கண்டென்ட் இருக்கும். இந்த டாப்பிக்கு ரிலேட்டடாகவே இருக்கும். இது துப்பட்டா போடுங்கள் தோழி வந்துட்டு எப்படி ஒரு பெண்ணை அடிமைப்படுத்தி பார்க்குறாங்க, அண்ட் நம்மளை எப்படி வந்துட்டு பெண்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு இந்த சர்க்கிள்குள்ளே ஃபிக்ஸ் பண்ண பார்க்குறாங்க. இதை பற்றி நிறையா வந்துட்டு பேசுகிற புக் இது. இன்னும் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணல. கண்டிப்பாக படித்து முடிச்சுட்டு ரிவ்யூ ஷேர் பண்ணணும். எனக்கு இந்த புக்கு படிக்க ரொம்ப ஆவலாக இருக்குது. டாப்பிக்கே வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனாலும் என்னமோ தெரியல. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு சூலி. இது வந்துட்டு டெலிவரி அப்போ நடக்கிற டெத்தை பற்றி, அந்த மேட்டர்னல் டெத் வருது இல்லை, ஸோ அதை பற்றி வந்துட்டு அந்த ஆத்தர் எழுதியிருக்காங்க. இந்த புக்கு நான் வாங்கும்போது இந்த ஆத்தர் வந்துட்டு அங்கே அந்த ஹர் ஸ்டோரிஸோட ஸ்டாலில் இருந்தாங்க, இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க இன்டர்வியூ முடிஞ்சோடனே நான் போய் இந்த புக்கை பற்றி பேசணுன்னு பார்த்தேன். பட் அதுக்குள்ளே அவங்க வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ மீட் பண்ண முடியல. இந்த புக்கு வந்துட்டு படிக்கணும். சூலி, ஆத்தர் வந்துட்டு மோனிஷா. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு டாப்பிக்கே வேறு மாதிரி இருந்துச்சு. ஆண்கள் நலம், ஆண்களுக்கான இல்லற குறிப்புகள். ஒரு 10 to 20 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தா என் வயசே அவ்வளோதான் இருக்கும். ஆனால் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இந்த ரோட்டோரமாக ஏதாவது புக் ஸ்டால் மாதிரி சின்ன கடையெல்லாம் இருக்கும். அங்கே போய் பார்த்தா வீட்டு குறிப்புகள், இல்லற குறிப்புகள், அழகு குறிப்புகள்னு இருக்கும். இந்த புக் என்னன்னா அது மாதிரி ஃபஸ்ட் டைம் என்னென்னா ஆண்களுக்கான இல்லற குறிப்புகள்னு போட்டிருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு வாங்கினேன். இது ஃபுல்லாகவே வந்துட்டு இதில் 2 ஸ்டோரி படிச்சிருப்பேன். இது ஃபுல்லாகவே சின்ன சின்ன ஷார்ட் ஸ்டோரிஸ். இப்போது ஒரு இப்போ இருக்க டைம்ல வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்த டைம்லலாம் வந்துட்டு பெண்களை வந்துட்டு ஒரு சர்க்கிளில் வச்சு பார்த்துருப்பாங்க, இந்த வேலையெல்லாம் பெண்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துலலாம் வந்துட்டு ஆண்களை வச்சு பார்த்து இந்த ஷார்ட் ஸ்டோரி. இதில் வந்துட்டு ஒரு டாபிக் ஒரு இது மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுங்க வேலையை விடணும்பாங்களே, அதை பேஸ் பண்ணி இது மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பையன் வேலையை விடுவானா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு எழுதியிருந்தாங்க ஒரு ஷார்ட் ஸ்டோரி. ஸோ படிச்சுட்டு ஷேர் பண்ணுற ரிவ்யூ எப்படி இருக்குன்னு. நீங்கள் இந்த புக்கை படிச்சிருக்கீங்கன்னா உங்கள் ரிவ்யூ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் அதே புக் ஸ்டால் வந்துட்டு பெட்ரோமார்க்ஸ் லைட்டே தான் வேணுமான்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இருக்கும். அதுக்கு வந்துட்டு ரொம்ப ஹைப்பாகி வாங்கணும்னு போனேன். பட் நான் போன நேரம் அந்த புக் வந்துட்டு அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. ஸோ வாங்கலை. நெக்ஸ்ட் வந்துட்டு மின்னங்காரி பதிப்பகத்துலேருந்து இந்த 2 புக் வாங்கினேன். தந்தையரும் தனையர்களும், இவான் துர்கனாவோட புக்கு. அதுக்கப்புறம் அதிகாலையின் அமைதியில், போரிஸ் வசிலியேவ். இது 2மே வந்துட்டு டிரான்ஸ்லேஷன் நாவல் தான். இதில் இது வந்துட்டு 2ஆம் உலகப் போரோட அந்த நேரத்தை பேஸ் பண்ணி அந்த 2ஆம் உலகப் போரில் நடந்த அந்த டைமில் நடக்கிற மாதிரி ஸ்டோரியை வந்துட்டு செட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது வந்துட்டு தந்தையர்களும் தனையர்களும் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ரஷ்யன் நாவல். ஸோ இது 2மே வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ரஷ்யன் டிரான்ஸ்லேட்டட் நாவல்னு நினைக்கிறேன். இது எப்படி இருக்குது பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இறைவி புக் ஸ்டோர் போயிருந்தேன். என்கிட்ட இருக்க தமிழ் புக்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் இறைவியில் தான் வாங்கியிருக்கேன். ஒரு புக் 2 புக்குன்னு இல்லை, தமிழ் புக் எல்லாமே அங்கே வாங்கினது தான். ஸோ இப்போ கண்டிப்பாக போய் ஸ்டாலை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் போனேன்.
அங்கேருந்து ஒரு 4 to 5 புக்ஸ் வாங்கினேன். அதில் பாதி வந்துட்டு இறைவி பப்ளிஷர்ஸு, மீதி அங்கே வேறு வேறு பப்ளிஷர்ஸோட புக்கும் இருந்துச்சு. ஸோ அது வாங்கினேன். வெண்மதி சாரல்கள் சரண்பாபு அவர்கள் எழுதின புக்கு. இது வந்துட்டு ஒரு கவிதை புக்கு. அண்ட் இது கூடவே எனக்கு வந்துட்டு இந்த புக்குக்கு ஏற்ற மாதிரி அழகாக ஒரு புக் மார்க்கும் கிடச்சிச்சு. வெண்மதி சாரல்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பால். நான் போய் அங்கே ஒரு 10 minutes தான் இருந்திருப்பேன். அதுக்குள்ளேயே வந்துட்டு வந்த எல்லாருமே திருப்பால்னு ஒரு புக்கு இருக்காமல் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தான் வாங்கினாங்க. இது வந்துட்டு பாக்கியம் சங்கர் எழுதினது. ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் கூட நிறைய பேர் இந்த புக்கை பற்றி பேசியிருந்தாங்க. பிணவரையில் வேலை பார்க்குற ஒரு மனுஷனோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த புக்கை எழுதியிருப்பாங்க. ரொம்ப சின்ன புக்கு தான். புக்கு என்னமோ ஒரு 47 pages தான். சின்ன புக்கு. கண்டிப்பாக இதை படிக்கணும். இதை படித்து நிறைய பேர் ரொம்ப நல்ல நல்ல ரிவ்யூஸாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இது கண்டிப்பாக படிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு தட்டாரே திறந்திருக்கிறேன். நாடன் சூர்யா அவர்கள் எழுதின புக்கு. இதுவும் ஒரு கவிதை புக்கு தான். இந்த ஆத்தரோட ஃபர்ஸ்ட் புக் எனக்கு கண்டிப்பாக படிக்கணும். படித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு மாயாவும் மணியும் லாவண்யா பெரியசாமி அவர்கள் எழுதின புக்கு. இது வந்துட்டு ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி. நாட்டு நாய்களை பற்றி எழுதின ஒரு புக்கு. இதில் மொத்தம் டோட்டலாக ஒரு 33 pages தான். ரொம்ப சின்ன ஷார்ட் ஸ்டோரி தான். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு துணை. இதுவும் லாவண்யா பெரியசாமி அவர்கள் எழுதின புக்கு தான். இது ஆக்சுவலி வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி புக் ஃபேர் போகிறேன், ஏதாவது புக்கு சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு தான் ஒரு பிரதர் வந்துட்டு இந்த புக்கு வாங்கி படிங்கன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணார். துப்பட்டா போடுங்கள் தோழியுமே அவர் சொன்னது தான். ஸோ அண்ட் அகைன் ஒரு 2 அழகான புக் மார்க்ஸ், இறைவி புக் மார்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் நான் என்ன புக் வாங்குறேன்னா இது வந்துட்டு ஒரு ஐ திங்க் ஸோ இது வந்துட்டு ஒரு கிராமத்தை பேஸ் பண்ணி அங்கே நடக்கிற விஷயத்தை வச்சு எழுதின புக்கு. இது எழுதினவர் வந்துட்டு சிபி சரவணன். இந்த புக்கு வந்துட்டு கண்டிப்பாக படிக்கணும். இதுவும் கொஞ்சம் சின்ன புக் மாதிரி தான் தெரியுது. 113 pages தான். கண்டிப்பாக படிக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் சீர்வாசகர் வட்டம் போயிருந்தேன். அங்கே இருக்கிற எல்லா புக்ஸுமே மக்கள் பதிப்பு, எல்லா மக்களும் வாங்கணுங்கிறதுக்காக ரொம்ப விலை கம்மியாகவே இருந்துச்சு. அங்கே அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. இத்தனைக்கும் நான் லாஸ்ட் டே தான் புக் ஃபேர் போயிருந்தேன். அப்போ கூட அங்கே எல்லோரும் நிறையா பேர் வந்துட்டு புக்ஸ் வாங்குறது, நிறையா விளாகர்ஸ் வந்திருந்தாங்க. ரொம்ப ரஷ்ஷாகவே இருந்துச்சு. அங்கே என்னென்ன புக்லாம் வாங்கினேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வாசகர் வட்டத்தில் வாங்கினேன் சின்ன சின்ன ஷார்ட் ஸ்டோரிஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் புக் வந்துட்டு கயிறு. இது வந்துட்டு போன வாட்டி அந்த புக் ஃபேரில் 1 rupeesக்கு கொடுத்தாங்கன்னு நியூஸ்லாம் கேள்விப்பட்டேன். ஆனால் லாஸ்ட் இயர் நான் புக் ஃபேர் அட்டென்ட் பண்ண முடியல. அண்ட் நெக்ஸ்ட் புக் வந்துட்டு செவ்வாழை. இது வந்துட்டு அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதின புக்கு. இது வந்துட்டு ஒரு ரொம்ப சின்ன புக்கு தான். ஷார்ட் ஸ்டோரி லைக் ஷார்ட் புக் மாதிரி தான். 25 pages. அதுக்கப்புறம் வந்துட்டு உலக சினிமா செரியன். இது வந்துட்டு ஒரு பெரிய புக்கு. அந்த புக்கோட சின்ன பார்ட் மட்டும் எடுத்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் 10 rupees தான். அண்ட் இதில் வந்துட்டு டோட்டலாக ஒரு 30 pages நம்ம தான் இருக்குது. ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம் நினைக்கிறேன். ரொம்ப சின்ன புக்கு தான் இது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ராஜா வந்திருக்கிறார் அழகிரிசாமி. இது வந்துட்டு 11 rupees. அண்ட் இதில் டோட்டல் பேஜஸ் வந்துட்டு 32 pages. ரொம்ப சின்ன புக் தான் இதுவுமே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இருட்டு எனக்கு பிடிக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. எல்லோரும் எனக்கு வெளிச்சம்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஃபர்ஸ்ட் புக்கோட டைட்டிலே என்ன இருட்டு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது என்ன புக்குன்னு தெரியல, ஆனால் டாபிக் பார்த்தோன்னே சரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பெரியாரோட புக்கு, பெண் ஏன் அடிமையானால். எனக்குமே இந்த டவுட் ரொம்ப நாளாக இருந்திருக்கு. நிறையா இப்போ நான் சோஷியாலஜியில் படித்த வரைக்கும் பேட்ரியார்கல் சொசைட்டிலாம் வந்துட்டு இருந்திருக்கு. அந்த சமூகம் எப்படி தாய் வழி சமூகம் எப்படி வந்துட்டு இப்படி தந்தை வழி சமூகமாக மாறி பெண்களை அடிமைப்படுத்தினாங்க, அது எப்படி தான் இந்த டிரான்ஸ்லேஷன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. இந்த டாபிக் பார்த்தோன்னே வாங்கினேன். உள்ளே ஒன்றுமே பார்க்கல. இந்த புக்கில் ஆக்சுவலி இண்டெக்ஸ் கூட நான் பார்க்காம தான் வாங்கினேன். பார்த்த உடனே சரி வாங்கணும்னு சொல்லிட்டு. இந்த புக்கில் அப்படி என்ன இருக்குதுன்னு தெரியல, பட் கண்டிப்பாக வந்துட்டு படிக்கணும். அண்ட் லாஸ்ட்டாக சின்ன புக்குன்னு பார்த்தா இது வந்துட்டு
அன்பளிப்பு. இது வந்துட்டு புத்தக தூதுவர் திட்டம்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே வெளியிட்டிருக்காங்க. மேபி ஒரு முழு புக்கை வந்துட்டு நம்மளுக்கு படிக்க பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதுலேருந்து ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் எடுத்து இது மாதிரி குட்டி குட்டி பேம்ப்ளெட்ஸ் மாதிரி ஒரு புக்கை க்ரியேட் பண்ணி போடுறாங்களா என்னன்னு தெரியல. இது வந்துட்டு 11 rupees வந்துச்சு. அண்ட் இதோட டோட்டல் பேஜஸ் வந்துட்டு 32 தான். இதுவுமே 32 பேஜஸ் தான். இது படிச்சுட்டு இந்த ஷார்ட் ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பெரிய புக் வந்து வாங்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த புக்கு. இப்போ நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் இந்த புக்கை சஜஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். அண்ட் வெற்றிமாறன் சார் இந்த புக்கை வந்துட்டு படிங்கன்னு சொல்லியிருப்பார். ஓநாய் குல சின்னம் ஜியாங்ரோங் உல்ஃப் டாட்டம்னு நினைக்கிறேன் இங்கிலீஷில். இது வந்துட்டு ஆக்சுவலி 650 rupeesோ என்னமோ இந்த புக்கு. ஆனால் சீர்வாசகர் வட்டத்தில் வந்துட்டு எல்லாருமே வாங்கி படிக்கணுங்கிறதுக்காக ஜஸ்ட் 250 rupeesக்கே வந்துட்டு இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. போகிறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன், போகிறோம் இந்த புக்கை எடுக்கிறோம், படிக்கிறோமா இல்லையாங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் கண்டிப்பாக இந்த புக்கை வந்துட்டு படிக்கணும், எப்படியாவது ட்ரை பண்ணி படிச்சிடணும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். டோட்டலாக இந்த புக்கோட பேஜஸ் வந்துட்டு 696. செம பெரிய புக்கு, வெயிட்டாகவும் இருந்துச்சு. ரேட் தெரியுதான்னு தெரியல, பேஜ் நம்பர் தெரியலான்னு தெரியல. டோட்டலாக 696. கண்டிப்பாக இந்த புக்கை வந்துட்டு படிக்கணும். படித்து கண்டிப்பாக மறக்காமல் ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு புலிசாரை லக்ஷ்மி ஹர் எழுதினது. புக் ஃபேருக்கு போகும்போது வந்துட்டு நான் புக்ஸ்டாகிராம் போய் இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணி பார்த்தப்போ ஏதோ ஒரு அக்கௌண்ட்டில் வந்துட்டு இந்த புக்கை பற்றி போட்டிருந்தாங்க. சரி பார்த்தா கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்தேன். போன உடனே வந்துட்டு அங்கே சீர்வாசகர் வட்டத்தில் இந்த புக் இருந்துச்சு. சரி வாங்குவோன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது வந்துட்டு ஒரு குறு நாவல். விலை வந்துட்டு 55 ரூபாய். இதோட டோட்டல் பேஜஸ் 103. இது எதை பற்றி இந்த நாவலும் எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக படிக்கணும். நெக்ஸ்ட் புக் வந்துட்டு நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக வாங்கணும்னு நினச்ச புக்கு ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம், ஜெயகாந்தன் அவர்களோட புக்கு. இந்த புக்கை பற்றி நிறையா பேர் பேசி கேட்டிருக்கேன். நான் இந்த புக்கு தான் ஃபஸ்ட்டு தமிழ் புக்கு நீ தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அப்போ வந்துட்டு இது 375 என்னமோ இருந்துச்சு rupees. ஸோ நான் 9th standard படிக்கும்போது படிக்கணும்னு ஆசைப்பட்ட புக்கு இது. அப்போ அவ்வளோ rupees ஸ்பெண்ட் பண்ணி இந்த புக்கு வாங்கலாமா வேணாமா யோசிக்கே இருந்தேன். பட் ஃபைனலி ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த புக்கு வாங்கினேன். இது வந்துட்டு சீர்வாசகர் வட்டத்தில் ஜஸ்ட் 100 rupeesக்கே வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் காப்பியுமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. உள்ள பேஜஸ்லாம் நல்லா கிளியராக சூப்பராக இருந்துச்சு. பிரிண்ட்டுமே செம குவாலிட்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த புக்கை வந்துட்டு படிக்கணும். ஜெயகாந்தன் அவர்களோட முதல் புக்கு, எனக்கு இது வந்துட்டு அவரோட ரைட்டிங்கில் ஃபர்ஸ்ட் புக்கு. கண்டிப்பாக இது படிக்கணும். இது மாதிரி அவரோட நிறைய புக்ஸ்க்கு ஹைப் இருக்குது, இன்னுமே இருக்குது. அவர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புக்காக இருந்தாலுமே இன்னுமே அடுத்தடுத்த ஜென்ரேஷன் இந்த புக்கை பற்றி பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே இந்த புக் படிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த புக்கு வந்துட்டு ஆக்சுவலி நான் ஃபுல்லாக படிக்க ஸ்டார்ட் பண்ணலை. ஆனாலுமே இவ்வளோ ஹைப் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல புக்காக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும்னு சொல்லி வாங்கியிருக்கேன். அண்ட் லாஸ்ட் புக் வந்துட்டு எரியும் பனிக்காடு, PH டேனியல் அவர்கள் எழுதின புக்கு. இந்த தமிழில் வந்துட்டு ரா முருகவேல் அவர்கள் வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்துட்டு நான் அந்த சஜஷன் போட்டப்போ இது மாதிரி சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஸ்டோரி போட்டப்போ ஒரு சிஸ்டர் சஜஸ்ட் பண்ணது தான். கண்டிப்பாக எரியும் பனிக்காடு வாங்கி படிங்க அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. இது வந்துட்டு நூலாசிரியர் PH டேனியல் வந்துட்டு நாகர்கோவிலை சேர்ந்தவர். ஸோ அங்கே இருக்கிற ஒரு வால்பாறை எஸ்டேட்டில் வந்துட்டு தலைமை மருத்துவ அதிகாரியாக இவர் வந்துட்டு பணியாற்றியிருக்காரு. அங்கே நடக்கிற சூழலை வச்சு அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு நீங்கள் இதை போராடணும், இதை எதிர்த்துன்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்காரு. அங்கே அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த எரியும் பனிக்காடுங்கிற புக்கே வந்துட்டு அவர் எழுதியிருக்காரு. கண்டிப்பாக இந்த புக்கு படிக்கணும். இதுவும் கொஞ்சம் பெரிய புக்கு தான் நினைக்கிறேன், 407 pages. கண்டிப்பாக படிக்கணும். இந்த புக் ஃபேரில் நான் ஃபுல்லாகவே தமிழ் புக்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி சென்னையில் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டு கிலோ புக் ஃபேர் நடந்தப்போ இப்போ இங்கிலீஷ் புக்ஸ் என்னெல்லாம் வாங்கணும்னு நினச்சனோ எல்லாமே வாங்கினேன். அந்த விலாகுமே வந்துட்டு சேனலில் போஸ்ட் பண்ணியிருப்பேன், விலாகும் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இது மாதிரி என்னென்ன புக்ஸ்லாம் வாங்கியிருக்கணும் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், மேலே இது லிங்க் தரேன் நான். அண்ட் ஸோ டோட்டலாக இந்த புக் ஃபேரில் வந்துட்டு 21 புக்ஸ் வாங்கியிருக்கேன் நான். அதில் ஒரு 6 வந்துட்டு அந்த ஷார்ட் ஸ்டோரிஸ் அன்பளிப்பு, அதுக்கப்புறம்
செவ்வாழை அது மாதிரி சின்ன சின்ன புக்ஸ் வந்துட்டு ஒரு 5 or 6 புக்ஸ் இருக்குது. இதையும் சேர்த்து 22 புக்ஸ் டோட்டலாக வந்திருக்கு. இந்த சென்னை புக் ஃபேர் போனீங்களா? நீங்கள் என்ன புக்ஸ்லாம் வாங்குனீங்கன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதில் இருக்க ஏதாவது புக்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்கள் ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நான் டோட்டலாக வாங்கின புக்ஸு. வெயிட், ஏன்னா டோட்டலாக வாங்கின புக்ஸ் இது எல்லாமே. கண்டிப்பாக வந்துட்டு இந்த புக்கை படித்து நான் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் படித்த புக்கோட ரிவ்யூ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது புக் சஜஷன் இருந்தாலும் மறக்காமல் சஜஸ்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் see in another video.